சென்னையில் கடற்கரை தாம்பரம் இடையே புறநகர் ரயில் சேவை குறைப்பு, வங்கக்கடலில் இன்று உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி, வாணியம்பாடியில் நகைக்கடை வியாபாரியிடம் 39 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். சென்னை எழும்பூரில் நடைபெறும் மேம்பாட்டுப் பணிகள் காரணமாக கடற்கரை தாம்பரம் இடையிலான புறநகர் ரயில் சேவை இன்று முதல் குறைக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 10 மற்றும் 11வது நடைமேடைகளில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெறுகின்றன. இதனால் இன்று முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை 45 நாட்களுக்கு கடற்கரை தாம்பரம் இடையிலான புறநகர் ரயில் சேவை குறைக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வழக்கமான சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் 204 சேவைகளுக்கு பதிலாக 164 ரயில்கள் மட்டுமே இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலானோர் பணிக்கு செல்லக்கூடிய பீக் ஹவர்ஸில் 8 நிமிடங்களுக்கு பதிலாக 15 நிமிடங்களுக்கு ஒரு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே குறிப்பிட்டுள்ளது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் 10 மற்றும் 11வது நடைமேடையில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெறுவதால் 5 மற்றும் 6ஆம் நடைமேடைகளிலிருந்து புறநகர் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்திய பெருங்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் தேனி, தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிடக்கூடிய செய்திக்குறிப்பில் இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இன்று நண்பகலில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாளை கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டங்களில் இடி, மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளை மறுநாள் திண்டுக்கல், மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களில் இடி, மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலை வேளையில் ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டம் நிலவும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் படகு கவிழ்ந்த விபத்தில் கடலில் விழுந்து தத்தளித்தவர்கள் உயிருக்கு போராடிய காட்சிதான் இது. பெங்களூருவைச் சேர்ந்த விஜய் என்பவர் தனது உறவினர்களுடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா சென்றுள்ளார். வீராம்பட்டினம் கடலில் விஜய், அவரது மனைவி சோனியா, 3 குழந்தைகள் உட்பட 8 பேர் படகு சவாரி செய்தனர். அப்பொழுது திடீரென படகு கவிழ்ந்ததில் படகில் சவாரி செய்த 8 பேரும் கடலில் மூழ்கி தத்தளித்தனர். இதனைக் கண்ட மீனவர்கள் படகுகள் மூலம் அவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இருப்பினும் கணவர் விஜய் மற்றும் 3 குழந்தைகள் கண்முன்னே சோனியா பரிதாபமாக உயிரிழந்தார். மற்ற 7 பேரும் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் சுற்றுலாத்துறையின் அனுமதியின்றி படகை இயக்கிய தவமணி என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். படகின் உரிமையாளர் சதீஷை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பாலக்கூட்டப்பட்டியில் நடைபெற்ற எருதாட்ட விழாவில் சுற்றுவட்டாரங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டதால் சலசலப்பு நிலவியது. தொட்டிப்பத்து மாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவை ஒட்டி நடத்தப்பட்ட எருதாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட காடைகள் அவிழ்த்து விடப்பட்டன. அப்பொழுது எதிர்பாராத விதமாக பார்வையாளர்கள் பகுதிக்குள் காடைகள் புகுந்தன. இதில் பாலக்கூட்டப்பட்டியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் மாடு முட்டியதில் படுகாயமடைந்து ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் குமரேசன் என்பவருக்கு கால் முறிவு ஏற்பட்ட நிலையில் மணிகண்டன், மூர்த்தி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அவர்கள் சேலம் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் நகை வியாபாரியை அட்டை கத்தியை காட்டி மிரட்டி 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 39 கிலோ வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்த கும்பலை காவல்துறையினர் 24 மணி நேரத்தில் அதிரடியாக கைது செய்தனர். ஆற்காடு பகுதியை சேர்ந்த நகை வியாபாரி தீபக் விற்பனைக்காக காரில் கொண்டு வந்த வெள்ளி நகைகளை ஆம்பூர்பேட்டை பகுதியில் வைத்து 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் மிரட்டி கண்ணிமைக்கும் நேரத்தில் பறித்து சென்றது. தனிப்படை காவலர்கள் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வாணியம்பாடியை சேர்ந்த பாபு, நரசிம்மன், அமல்ராஜ் மற்றும் மணி ஆகிய 4 பேரை கைது செய்தனர். இதில் மணி என்பவர் தன்னுடைய வீட்டின் கழிவறை தொட்டி மற்றும் சாணி குவியலில் மறைத்து வைத்திருந்த 39 கிலோ வெள்ளி நகைகளை மீட்கப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்களிடம் SP சியாமலாதேவி நேரில் விசாரணை மேற்கொண்டார். மேலும் தலைமறைவாக உள்ள சங்கர் என்பவரை பிடிக்க தனிப்படை காவலர்கள் தேடி வருகின்றனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம்.
10 ஆண்டுகளுக்கு பிறகு தேன் கலந்த பாலில் பழம் நழுவி விழுந்திருப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் இடையிலான நட்பை நினைவு கூர்ந்தார். எங்கள் திருமணத்தை நடத்தி வைச்சவரே கலைஞர் அவர்கள் தான். எங்க ரிசப்ஷன் நடந்ததுமே அறிவாலயத்தில் தான். கலைஞர் அவர்கள் கூட 2016 பழம் நழுவி பாலில் விழப்போகிறது என்று கூட சொல்றார். கேப்டனுக்கு விருப்பம் இருந்தது, ஆனால் அந்த கூட்டணி அப்போ முடிவு செய்ய முடியல, இறுதி ஆகல. 10 வருஷம் கழிஞ்சு பழம் நழுவி தேன் கலந்த பாலில் இந்த முறை விழுந்திருக்கிறது. கூட்டணி ஆட்சி அமைந்தால் நல்லது என்ற நிலைப்பாட்டில் தான் உறுதியாக இருப்பதாகவும் பிரேமலதா தெரிவித்தார். நான் ஆரம்பத்திலிருந்தே சொன்னதுதான், அப்படி அமைந்தால் மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது என்று என் கருத்தை தொடர்ந்து சொன்னேன். அது நான் இப்பயும் அதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ரிசல்ட் வரணும், அதற்கு பிறகுதான் யார் எவ்வளவு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க என்ன என்பது தெரியும். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. வரும் தேர்தலில் தான் போட்டியிட இருப்பதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது பெரும் பலமாக இருக்கும் என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்த நிலையில் அது பொருந்தா கூட்டணி என எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். வருகின்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அதை ப்ரூவ் செய்வாங்க. பாலும் வெள்ளையாக தான் இருக்கும், பாய்சனும் வெள்ளையாக தான் இருக்கும். அதனால அதை பரிசோதனை பண்ணி பார்த்தாதான் அது பாலா பாய்சனான்னு தெரியும். மகிழ்ச்சியான செய்தி. அவர்களை பொறுத்தமட்ட எந்த ஒரு கட்சி சேர்ந்தாலும் சரி கூட்டணியில் அது மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்கும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் அதை வரவேற்றிருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய சார்பாக நானும் அதை வரவேற்கிறேன். தேமுதிக உள்ள வந்தனால காங்கிரஸ் வெளியே போயிடும் ஒரு கருத்து அப்படி வரும். இது பொய்யான கருத்து நினைக்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் இருந்தவரை திமுகவோடு கூட்டணி வைக்கவில்லை என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ற கூட்டணியா இல்லையா என்றால் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்க முடியும். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் திமுக சார்பில் போட்டியிட இன்று முதல் விருப்ப மனு விநியோகம் செய்யப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், சென்னையில் உள்ள தலைமை கழகத்தில் 1000 ரூபாய் செலுத்தி வரும் 2ஆம் தேதி வரை விண்ணப்ப படிவத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று குறிப்பிட்டுள்ளார். திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் படிவத்தை பூர்த்தி செய்து வரும் 2ஆம் தேதிக்குள் பொது தொகுதிக்கு 25,000 ரூபாய் கட்டணமாக செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று மகளிர் மற்றும் தனி தொகுதிக்கு போட்டியிட விரும்புவோர் 10,000 ரூபாய் கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பித்த தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டால் கட்டணத் தொகை திருப்பித் தரப்படும் என்றும் திமுக தெரிவித்துள்ளது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை 6:30 மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காணொலி வாயிலாக நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் மாநிலம் முழுவதும் வீடு வீடாக சென்று பரப்புரை மேற்கொள்வது தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என துரைமுருகன் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரத்தை தன்வசம் வைத்துள்ள மத்திய அரசு அதற்கு முன்வருமா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், ஆட்சி பொறுப்பேற்ற முதல் 28 மாதங்கள் மகளிருக்கு உரிமைத் தொகை வழங்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். ஒவ்வொரு திட்டமும் தேர்தலுக்காக இல்லை என கூறிவிட்டு நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுது 1000 ரூபாயும் தற்பொழுது சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் 5000 ரூபாயும் வழங்கியது ஏன் எனவும் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஆட்சிக்கு வந்ததும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 15 லட்சம் தருவதாக பிரதமர் வாக்குறுதி அளித்தாரே, அது என்னவாயிற்று என வினவினார். தொடர்ந்து பேசிய நயினார் நாகேந்திரன், காங்கிரசும் திமுகவும் இணைந்து நீட் தேர்வை கொண்டு வந்ததாக குற்றம் சாட்டினார். அதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்தார். பாஜக தலைவர் மாண்புமிகு உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நீட் தேர்வை பற்றி சொன்னார்கள். நான் கேட்க விரும்புவது, இப்பொழுது உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, மத்தியில் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீர்கள், இப்பொழுதாவது அதை கொண்டு வந்து நீட் தேர்வு விளக்கை அழைப்ப முன்வருவீர்களா என அந்த கேள்வியை தான் கேட்க விரும்புகிறேன். அதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். திமுகவின் திட்டங்களை மோடி மஸ்தான் வேலை என நயினார் நாகேந்திரன் விமர்சித்திருந்ததை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், பிரதமரை தான் கூறுகிறார்களோ என நினைக்கிறேன் என்றார்.
ஓபிஎஸ் அத்தியாயம் முடிந்து போனதாகவும் அவருடன் பழகியதற்காக வாழ்நாளை வீணடிக்க முடியாது எனவும் புதிய அரசியல் கட்சியை தொடங்கிய பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் ஆலோசகரும் முன்னாள் அமைச்சருமான பன்ருட்டி ராமச்சந்திரன் தனது 88வது வயதில் எம்ஜிஆர் அதிமுக என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கட்சி தொடங்கியதாகவும் சமூகத்தில் நிலவும் அடையாள அரசியல் கொள்கையை தங்களது அரசியலால் மாற்றியமைக்கவே கட்சி தொடங்கியதாகவும் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ஸின் அத்தியாயம் முடிந்துவிட்டதாகவும் பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்தார். அந்த அத்தியாயம் முடிந்தது. That chapter is over. OPS chapter. தொடர்ந்து அவருடைய இக்கட்டான சூழ்நிலைகள்ல கூட இருந்தீங்க. இப்ப தேர்தல்ங்கிறது முக்கியமான நேரம். அப்ப அவர் இல்ல அதாவது அரசியல் என்பது ஒருவருக்காக அல்ல, அரசியல் என்பது மக்களுக்காக. ஆக ஒருவர் என்ன ஆகிறார் என்பது முக்கியம் அல்ல, நாட்டு மக்கள் என்ன ஆகிறார்கள் என்பது முக்கியம். தங்களது கட்சி தேர்தலில் போட்டியிடாது எனவும் ஒருமித்த கருத்து உள்ளவர்களுக்கு ஆதரவளிக்கும் என்றும் பன்ருட்டி ராமச்சந்திரன் கூறினார். டெல்லியில் AI மாநாட்டில் உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்பு, இலவச திட்டங்களை அறிவிப்பதற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம், உலகக்கோப்பை தொடரில் ஜிம்பாப்வே அபாரம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். AI भी एक ट्रांसफॉर्मेटिव पावर है. दिशाहीन हुई तो डिसरप्शन, सही दिशा मिली तो सॉल्यूशन. ஏஐ உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேசிய காட்சிதான் இது. டெல்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச ஏஐ உச்சி மாநாட்டில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். இதில் கூகுள் சிஓ சுந்தர் பிச்சை, ஓபன் ஏஐ சிஓ சாம் ஆல்டன், மெட்டா ஏஐ தலைவர் அலெக்சாண்டர் வாங் உள்ளிட்டோருடன் பிரதமர் நரேந்திர மோடி குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பின்னர் பேசிய அவர் ஏஐ என்பது மனித வரலாற்றில் ஒரு முக்கியமான மாற்றம் என்றார். आज जो हम देख रहे हैं, जो प्रिडिक्ट कर रहे हैं, वो इसके इम्पैक्ट का सिर्फ प्रारंभिक संकेत है. பின்னர் இந்த மாநாட்டில் பங்கேற்ற உலக நாடுகளின் தலைவர்களுடன் மோடி புகைப்படம் எடுத்துக் கொண்டார். தொடர்ந்து நடைபெற்ற உலக நாடுகளின் தலைவர்களுடனான அமர்வில் பங்கேற்றார். காலை முதல் மாலை வரை இலவசங்களை தருவதா என்று தமிழ்நாடு அரசின் இலவச மின்சார திட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் மின்சார திருத்த விதிக்கு எதிராக தமிழ்நாடு மின் விநியோக நிறுவனம் தொடர்ந்த வழக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசின் இலவச மின் விநியோக திட்டம் குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள், மாநில அரசுகள் போட்டி ஓட்டுக்கொண்டு அறிவிக்கும் இலவசங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை சீரழிப்பதாக சாடினர். வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒரு காசு கூட ஒதுக்க முடியாத நிலை ஏற்படும் என்ற நீதிபதிகள், மின்சார மானியம் வழங்க தேவையான நிதியை தமிழ்நாடு அரசு எப்படி திரட்டப் போகிறது என்று கேள்வி எழுப்பினர். அப்போது வாதிட்ட மின் விநியோக நிறுவனங்கள் தரப்பு, அரசு இலவச மின்சாரம் வழங்க திட்டமிட்டிருந்தால் அதை முன்கூட்டியே தெரிவித்திருக்க வேண்டும் என்றது. இந்த வாதத்தை ஏற்ற நீதிபதிகள், மானியம் வழங்க வேண்டுமெனில் அதை பட்ஜெட்டிலேயே தெளிவாக குறிப்பிட்டு திட்டமிட்ட செலவாக அறிவிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினர். நலத்திட்டம் என்ற பெயரில் காலை முதல் மாலை வரை எல்லாவற்றையும் இலவசமாக வழங்குவதுதான் நாட்டை கட்டியெழுப்பும் வழியா என்றும் வினவினர். இதுகுறித்து தமிழ்நாடு அரசும் மின் விநியோக நிதி கொள்கை குறித்து மத்திய அரசும் பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஹெலிகாப்டரில் பறந்தபடியே கடல் பரப்பிற்கு மேல் அந்தரத்தில் தொங்கியபடி இந்திய கடற்படை வீரர்கள் சாகசங்களை நிகழ்த்திய காட்சிகள்தான் இவை. இந்திய கடற்படை சார்பில் சர்வதேச கடற்படை தினம் கடந்த 15ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் தொடங்கியது. இதில் இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளின் 70க்கும் மேற்பட்ட அதிநவீன போர்க்கப்பல்கள் பங்கேற்றுள்ளன. கடல்சார் பாதுகாப்பு மற்றும் இந்திய பெருங்கடல் கடல் பரப்பில் பரஸ்பர ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. நேற்று நடைபெற்ற 5ஆம் நாள் நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு கடற்படை வீரர்களின் சாகச நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் இந்திய வீரர்கள் ஹெலிகாப்டரில் பறந்தபடியே கடல் பரப்பிற்கு மேல் அந்தரத்தில் தொங்கியபடி சென்று பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தனர். தொடர்ந்து பல்வேறு நாடுகளின் கடற்படை வீரர்கள் மிடுக்குடன் அணிவகுத்தனர். வீரர்கள் தீப்பந்தம் சுற்றியதையும் ட்ரோன் கண்காட்சியையும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர்.
அசாம் மாநிலத்தில் ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக 20 குற்றச்சாட்டுகள் அடங்கிய குற்றப்பத்திரிகையை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வெளியிட்டார். 126 உறுப்பினர்களை கொண்ட அசாம் சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதை முன்னிட்டு ஆளும் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தேர்தல் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா அரசு நிர்வாக சீர்கேடு குறித்து காங்கிரஸ் எம்பி பிரத்யுக் போர்டோலோய் தலைமையிலான குழு விசாரித்து கட்சி தலைமையிடம் அறிக்கை தாக்கல் செய்தது. இந்நிலையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் அசாம் மாநிலத்திற்கான கட்சி வேட்பாளர்கள் தேர்வுக்குழு தலைவருமான பிரியங்கா காந்தி 2 நாட்கள் பயணமாக நேற்று குவஹாத்தி வந்தார். பிறகு செய்தியாளர்கள் சென்றவர் பாஜக அரசுக்கு எதிரான காங்கிரசின் குற்றப்பத்திரிகையை வெளியிட்டார். இதில் 20 குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றுள்ளன. பாஜக ஆட்சியில் மாநிலம் முழுவதுமாக ஊழல் தலைவிரித்து ஆடுவதாகவும் முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா மற்றும் அவருக்கு நெருக்கமான அமைச்சர்கள் அவர்களின் குடும்பத்தினர் சட்டவிரோதமாக சொத்து குவித்திருப்பதாகவும் அந்த குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி மலைக்க வைத்த ஜிம்பாப்வே அணி இலங்கைக்கும் அதிர்ச்சி தோல்வியை தந்து புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி 178 ரன்கள் குவித்தது. கடினமான இலக்கை துரத்திய ஜிம்பாப்வே அணிக்கு பிரையன் பென்னட் ஆட்டமிழக்காமல் 63 ரன்கள் விளாசி வலுவான அடித்தளம் அமைத்தார். கேப்டன் சிக்கந்தர் ராசா 45 ரன்கள் எடுத்து அதிரடி காட்ட ஜிம்பாப்வே அணி கடைசி ஓவரில் திரில் வெற்றி பெற்றது. கோப்பையை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ள அணிகளில் ஒன்றான இலங்கையையும் வீழ்த்தி ஜிம்பாப்வே அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்து அசத்தியுள்ளது. தகுதி சுற்று மூலம் போட்டிக்குள் நுழைந்து சூப்பர் 8 சுற்றுக்கு நுழைந்த ஒரே அணி என்ற பெருமையையும் ஜிம்பாப்வே அணி பெற்றுள்ளது. முன்னதாக கொல்கத்தாவில் நடந்த இத்தாலிக்கு எதிரான போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணியின் கேப்டன் ஷாய் ஹோப் ருத்ரதாண்டவம் ஆடினார். வெறும் 28 பந்துகளில் அரை சதம் கடந்த அவர் மொத்தம் 75 ரன்கள் குவித்தார். இவரது அதிரடியால் மேற்கிந்திய தீவுகள் அணி 42 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று ஜிம்பாப்வேயை போல் தோல்வியே சந்திக்காமல் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற லீக் போட்டியில் கனடாவுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் 82 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஆப்கானிஸ்தான் அணி 200 ரன்கள் குவித்த நிலையில் அவர்களின் சுழற்பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் 118 ரன்களுக்கு சுருண்டது கனடா.